கலர் சேஞ்சு கார்னட் ப்ளூஸ் இருக்கான எல்லா கலிப்ரேட்ஸஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. சரி, வியாபாரி வாங்க காசை விட்டுட்டு போங்க, கண்ணு விற்க வாங்க காசை அள்ளிட்டு போங்க. பட்டை, கிராம்பு, ஏலம், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கு ஸ்பெஷல். அலைக்கும் சலாம். ஹாங்காங் போறீங்களா எப்படி? ஹாங்காங் கண்டிப்பா போவோம். இதை விட அது செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸிபிஷன். சரி, இது போக வேற எங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? யூஎஸ் ஷோ மிஸ் பண்ண மாட்டீங்க. எங்க போனாலும் உங்களை பார்த்துக்கலாம். ஷோ எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா நடக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நிறைய பேர் வராங்க. சைனாக்காரங்க குறைஞ்சிட்டாங்க. வேற ஃப்ரம் பிரேசில். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கீங்க? 6 வருஷம் ஆச்சு. நீங்க? நான் வந்து 10 வருஷம். 10 வருஷம் ஆச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று பேங்காக் ஜெம் ஃபேர் 17th பேங்காக் இன்டர்நேஷ்னல் ஜெம் ஃபேருடைய 3வது நாள். ஏற்கனவே நம்ம முதல் பதிவு ஹவு டு ப்ரிப்பேர் த பிக் எக்ஸிபிஷன் ஹால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 2வது பதிவு நம்மளுடைய பேங்காக் ஃபேருடைய முதல் 2 நாள் ஷோ, யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிறதையும் போட்டிருந்தோம். அதையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். 3வது நாள் ஷோ. இன்று நம்ம நிறைய புதிய நண்பர்களையும் மக்கள்களையும் பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. எப்போதுமே ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பொருளை ரசிச்சு வாங்குறதுல வந்து ஜப்பாங்காரங்களை அடிக்கவே முடியாங்க. ஜப்பாங்காரங்க எப்பவுமே அந்த பொருளை வாங்குறாங்களா இல்லையோ அந்த பொருளை பார்த்து ரசிப்பாங்க. கொனிச்சிவா வகாயோ. கலர் சேஞ்சு கார்னட். நம்ம இப்ப வந்திருக்கிற பூத்து வந்து எஸ் ஹாஜா ஜெம்ஸ். நம்ம அமெரிக்கா ஹாஜா அண்ணன் பேங்காக்ல வழக்கமா பூத்து போடுவாங்க. இங்க மட்டும் இல்ல, அமெரிக்கால பாக்குறது, ஹாங்காங்ல பாக்குறது. எப்படி இருக்கு பூத்து? நல்லா இருக்கா? அப்புறம் எப்படி வேற பேங்காக் ஃபேருக்கு எத்தனை வருஷமா நீங்க வரீங்க? 4வது வருஷம். அதுக்கு முன்னாடியே ஜெம் பிசினஸ்ல எத்தனை வருஷமா இருக்குங்க? மெயினா நீங்க பண்ற கல் வந்து இந்த ப்ளூஸ் இருக்காங்க. அப்படின்னா ப்ளூஸ் இருக்கான எல்லா கலிப்ரேட்ஸஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. சரி சரி சரி. அப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் உங்க பூத் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க? அமெரிக்கா, ஹாங்காங் எல்லா ஷோவும் கம்பல்சரி அட்டன் பண்ணிக்கலாம். வீணான இல்லையா? சரி சரி சரி. வியாபாரி வாங்க காசை விட்டுட்டு போங்க, கண்ணு விற்க வாங்க காசை அள்ளிட்டு போங்க. ஓகே, பாருங்க நம்ம ஆசிப் லைஃப் என்ன அழகான ஒரு தத்துவம் சொல்லி இருக்கிறாரு. வருமான இஞ்சி டீ என்ன ஸ்பெஷல்? மலேசியா ஸ்பெஷலா இருக்கு. இது வந்து தாய்லாந்துல கிடைக்கும் 3 in 1. ஆமா, 3 in 1. வேற என்ன சொல்ல வரீங்க? இந்த டீ தூள் வாங்கணும்னா நீங்க வந்து நம்ம நதியா கடையில புத்துவ செட்ல இருக்கு, வாங்கிக்கலாம். ஓகே, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஷோக்கு அட்டன் பண்றவங்க அந்த மாதிரி உடனடியா டீ தேவைன்னா அந்த கடையில போய் வாங்கி பாஜ காட்டா இருப்பாங்க. அந்த டீ இன்ஸ்டன்டா நம்ம இப்போ ஷோல இப்ப வெளிநாட்டுக்கு போறோம் சொல்றோம் பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலம், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கு. ஸ்பெஷல் நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காரு. 120 பாட்டு பாக்ஸ். அப்படியா? சரி, ரைட். நீங்க வந்து தனியா போய் வாங்கினா 150 பாட்டு. யூடியூப்ல சொன்னா உங்களுக்கு 120 பாட்டு சொல்லுவாங்க. புதுசு புதுசா சொல்றாரு. வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஆமா, வாங்க வாங்க. அலைக்கும் சலாம். எப்படி இருக்கு? இனிதான் வருவாங்க. பேங்காக் பேர் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் போறீங்க? அமெரிக்கா, ஹாங்காங் கேட்கவே தேவை. ஹாங்காங் தான் நீங்க ஹாங்காங் சிட்டிசனு. பேங்காக் 3 ஷோ போடுறோம். பிப்ரவரி, ஏப்ரல், செப்டம்பர். ஹாங்காங் எல்லா ஷோ அட்டன் பண்ணி. 4 ஷோ. ஓகே, பாப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம பேங்காக் தமிழ் மக்கள், தாய்லாந்து தமிழர்கள் நிறைய பேர் நம்ம அந்த பேங்காக் ஃபேர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அப்ப நீடூர் ஜெம்ஸ், நலிமண்ண, மல்டி ஃபேசட், நம்ம நாசர் அண்ணன் எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. யாஸ் வேற ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் தங்கிட்டீங்க. எப்படி என்ன இருக்கு? ஓகே, தொடர்ந்து வியாபாரம் நல்லா பண்ணுங்க. ஆனா எப்படி இருக்கு? வியாபாரம் பரவாயில்ல, 2 நாளா பரவாயில்ல. வந்தா அப்படிதான் வரணும். உங்களை தாண்டி தான் மற்ற பக்கத்துக்கு வரணும். உங்களுக்கு எப்படி இருக்குங்க? பரவாயில்ல. தொடர்ந்து எத்தனை வருஷம் அட்டன் பண்றீங்க? வந்துட்டு இங்க 17th ஜெம் ஃபேர். நீங்க 15 வருஷம். நீங்க
நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா ஹாங்காங் போறீங்களா எப்படி? ஹாங்காங் கண்டிப்பாக போவோம். இதை விட அது வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸிபிஷன். சரி 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 கண்டிப்பாக போவாங்க. ஓகே, இன்னும் 2 நாள் இருக்கு. இன்ஷால்லா நல்லபடியாக வாழ்த்துக்கிறேன். ஓகே, நல்லது. ஓகே, நல்லது. டேஜில் ஜெம்ஸ் நம்ம செல்லப்பான கடை பாருங்க. எப்படி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இன்னைக்கு 3ஆவது நாள் போயிட்டு இருக்குதுன்னா இந்த பேங்காக் ஃபேர் எத்தனை தடவை அட்டன் பண்ணிட்டு இருக்கு? இல்லை, எத்தனை தடவை எத்தனை வருஷம்? 5 வருஷமா அட்டன் பண்ணிருக்கீங்களா? இது போக வேற எங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? யூஎஸ் கம்பல்சரியா ஷோ மிஸ் பண்ண மாட்டீங்க. எங்கே போனாலும் உங்களை பார்த்துக்கலாம். அப்படிங்களா? சரி சரி. இப்போ எந்த மாதிரி கஸ்டமர் வருதுன்னு எதிர்பார்க்குறீங்க? ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்குண்ணே. ஜப்பனீஸ்லாம் அவ்வளோ இல்லை, ரஷ்யன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னும் 2 நாள் இருக்குது. வியாபாரம் பார்ப்போம். ஏன்னா ஓகே. நோபு ஜெம்ஸ் ஜப்பனீஸ் பூத்து. இவர பூத்து எப்போவுமே பிஸியாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். எல்லாமே பாக்ஸில் வந்து என்ன செய்வாங்க, ப்ரைஸு $10, $5, $15. நிறைய அந்த ஜுவல்லரி சம்மந்தமான ஸ்டூடெண்ட்ஸு, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்வையிட வருவாங்க. ஜெம் ஷாப்பி நம்ம பாஷா அவர்களுடைய பூத்து இது. எல்லா எக்ஸிபிஷனும் அட்டன் பண்ணுவாங்க, பேசுவோம். இப்போ அவங்களையும் பார்ப்போம். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு ஷோ? எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு. வேற நான் எப்படி ஷோ அடுத்தது இங்கே ஹாங்காங்கா இன்ஷாஅல்லாஹ் எல்லா ஷோவும் அட்டன் பண்ணுறீங்க அப்படித்தானே? ஆமாம். வேற எங்கெல்லாம்? பேங்காக் இல்லாமல் வேற எங்கெல்லாம்? யூஎஸ்ஐயும் டூசான் ஷோ போறீங்களா? இந்த ஷோ எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்லா நாள் இருக்குது. பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இன்ஷால்லா தொடர்ந்து நிறைய பேர் வராங்க. சைனாக்காரங்க குறைஞ்சிருச்சா? வியாபாரம் பண்ணதெல்லாம் வந்து இந்தியாக்காரங்க. சரி, நல்லது. இன்ஷால்லா இன்னும் 2 நாள் இருக்கு. வியாபாரம் நடக்கும். Where are you from? Brazil. Brazil. Okay. Like football. No, You interview me? You interview me for India special show or what? He's all our Indian food. Okay. All the best. You can sell more. Thank you. Okay. Thank you, brother. Try to buy. Yeah. Buy also. Buy, of Okay. course. Buy. ஓகே, அவர் வாங்க வந்திருக்கிறாரு, விற்க வந்திருக்கிறாரு. பிரேசிலியன். தேங்க்யூ. என்ன காக்கா, என்ன எப்படி இருக்கு ஷோ? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கீங்க? 6 வருஷம் ஆச்சு. நீங்க? நான் வந்து 10 வருஷம். 10 வருஷம் ஆச்சா? 2014. 14. அதாவது 2010, 2014, 2024. எப்படி தெரியுது? 2018 இந்த பழைய ஷோ இதுன்னு பார்க்கும்போது எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா? சரி சரி, வாங்க பார்ப்போம். இன்னும் 2 நாள் இருக்குது. ஆமா, இன்ஷாஅல்லாஹ். எல்லாம் சந்திச்சிங்களா உங்க பழைய ஆட்கள்லாம், வியாபாரிகள்லாம்? அதான் சொல்றாங்க. 2 நாளைக்கு பார்ப்போம். ஓகே, நல்லது. Have you be the superstar? Yeah, maybe Japan will call you. Say next movie. But you have office at the TV? ใช่ครับ ไม่เคยเจอ Bây giờ em சீனோ வெரி வெல். இப்போ நம்ம தமிழ்காரரை பாருங்க, ஆப்பிரிக்கா இங்கிலீஷ் எப்படி பேசுறாரு பாருங்க. ஏ யூ கம் ஆல்ரெடி சுலா. ஏ மை ஃப்ரெண்ட், நம்ம ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். சடன்லி ஐ ஆல்ரெடி ஸ்டார்ட். Yeah, okay. Yes. Good there. Yesterday I passed. I said, I need to come down there. Yes. Let's see what you are doing there. இந்த பேங்காக் ஜெம் ஃபேரில் வந்து முஸ்லீம் ப்ரேயர் ஹால் வச்சிருக்கிறாங்க. அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ஹாலினுடைய பேக் சைடில் எக்ஸிபிட்டர் மட்டும்தான் அதில் வெளியே போயிட்டு உள்ளே வர முடியும். எக்ஸிபிட்டர் ஆகிறவங்க வந்து அந்த ப்ரேயர் ஹாலுக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் விசிட்டரு, விஐபி உள்ளவங்க கொஞ்சம் சுற்றி வரணும். இது வந்து இந்த கீழ்த்தளம் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அந்த ப்ரேயர் ஹால் அழகாக வச்சிருக்கிறாங்க. அந்த ப்ரேயர் ஹாலையும் பார்ப்போம். ப்ரேயர் ஹாலுக்கு இந்த 5ஆம் நம்பர் போட்டிருக்கல, இது வழியாக தான் உள்ளே போகணும். ப்ரேயர் ரூம் எல்லாமே அசர் ப்ரேயர் தொழுகையை முடிச்சுட்டு வராங்க. பாருங்க எவ்வளோ சௌகரியமாக போச்சு. பிள்ளைக்கு உதவு செய்யக்கூடிய இடம் தனியாக வச்சுருக்கிறாங்க. அதுபோல் பெண்களுக்கும் தொழுகக்கூடிய இடம் செட் பண்ணியிருக்கிறாங்க.
வேற ஆளுக்கு பக்கத்திலேயே டாய்லெட் வசதியும் இருக்குது. 70வது பேங்காக் ஜெம் ஷோ 3வது நாள் மணி 6 எல்லாரும் அவங்களுடைய பூத்தை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத் தொடர்ந்து தாய் தமிழனோடு இணைந்து இருங்கள். 4ஆம் நாள் காட்சியையும் பார்ப்போம். நன்றி.